எல்லோருக்கும் வணக்கம். இப்ப எல்லாத்துக்கும் என்ன கேள்வினா 2026ல எது பணம் சம்பாரிச்சு கொடுக்கும்? தங்கத்தினுடைய விலை இந்த வருஷம் ஏறின மாதிரியே அடுத்த வருஷம் ஏறி சம்பாரிச்சு கொடுக்குமா, அல்லது ஷேர் மார்க்கெட் தான் நம்ப முடியாதே, மேல ஏறிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சில ரயில்வே பங்குகளை இங்க நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பங்குகள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்வினல் கடந்த 5 நாட்கள்ல 25% ஏறி இருக்கானுங்க. கோல்டு ஒரு வருஷம் கூடி 50% ஏறுதுன்னா இவனுல நம்ப முடியாது. 5 நாள்ல ஒருத்தன் 25% ஏறி இருக்கான். ஐஆர்எஃப்சின்னு ஒருத்தன் அது பாத்தீங்கன்னா அதுவும் 18% 5 நாள்ல ஏறி இருக்கு. ரெயில்டெல்னு ஒரு பங்கு அது 5 நாள்ல 16%. ஸ்டாக் மார்க்கெட்டை எதுக்குமே நம்ப முடியாது. மேலே ஏறிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கீழே இறங்கிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் வீட்டம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை கொண்டே வச்சு நீ 2026ல ஒரு குறிப்பிட்ட அளவு நீ பவுன் வாங்கு அப்படின்றாங்க. சரி, அதுக்கு யாரு வட்டி கட்டுறது, அதை யாரு மறுபடி மீட்டெடுக்கிறது அப்படின்னா நீ தான். அப்புறம் வேற யாரு? சரிம்மா, ஒருவேளை தங்கத்தினுடைய விலை இறங்கிடுச்சுன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னா, அப்பவும் அதே தான். அப்பவும் தங்கத்தை நான் வச்சுக்குவேன், அதை நீ மீட்டெடுக்கணும் அப்படின்ற மாதிரி. தங்கம் தானங்க, எப்படி இருந்தாலும் தங்கத்துடைய தேவை இருக்குல்ல அப்படின்றாங்க. சரி, ஒருவேளை அந்த தங்கத்தினுடைய விலை ஏறிடுச்சுன்னா அப்ப பாதி வாங்கின தங்கத்துல பாதி வித்து கடன் சுமையை குறைச்சு கொடுப்பியா அப்படின்னா, அது எப்படிங்க, வித்த எப்படிங்க மறுபடி வாங்க முடியும்? அப்பவும் நீங்க தாங்க கட்டணும். ஸோ இத்தனை வருஷமா இவ்வளவு ப்ரெஷர் என்பது இல்லை. அது பாட்டுக்கு தங்கம் ஒரு மாதிரி சுமார் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம ஏதோ மாதம் ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு சீட்டு போடுறோம், அதை எடுத்து வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு நீட்டாக பிளானாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த 2025ல் இப்போ கேள்வியே இதுதான் நிற்கிது. அடுத்த 2026ல் பணத்தை எதில் போட்டால் நம்மளுக்கு பணம் பெருக்கி தரும்? இது என்னடா திருப்பூர் புல்ஸுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி எது பெஸ்ட் அப்படின்றதே இந்த சூழ்நிலையில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ட்ரம்ப் அவர்கள் செய்த மேஜிக் தங்கத்தை இப்படி ஏற்றி விட்டு கோதற வச்சிருக்காப்புல. ஸோ வீட்டம்மாவின் ஆணை, சிவகாமியின் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி தங்கத்து பக்கம் போய் அந்த தங்கத்தை வாங்குறதுக்கு என்ன காசு இருந்தால் எல்லாருமே ஜாலியாக தான் இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? 2026ல் எது பெஸ்ட்டாக வரும்? அதாவது பெரிய பெரிய அனலிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, பேலன்ஸ்டாக தாங்க இருக்கணும், எல்லாத்தையும் கொண்டே ஒரே இதுலையா பணத்தை போடுவாங்க, எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். பட் நான் கேட்க வர்றது என்னன்னா, எது அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பர்சன்டேஜ் வைஸில் அப்படின்ற உங்களுடைய கருத்து தெரிவிங்க நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸே சரியில்லை. பார்க்க போனோம்னு வச்சுங்களேன், எத்தனையோ பங்குகளில் வீழ்ச்சியில் இருந்தாலும் சில பங்குகள்ல எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி எத்தனையோ மாதங்களுக்கு முன்னாடி தொடர்ந்த எழுச்சி என்பது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த கரூர் வைசியா பேங்க் அப்படின்ற பங்கு 2025 மார்ச் மாசத்துல அவனுடைய ஏற்றத்தை தொடங்குச்சு. ஆல்மோஸ்ட் இப்ப 72% உச்சத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டே டவுன்ல இருந்தாலும் எத்தனையோ பங்குகள் எதிர்நீச்சல் போட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பங்குகள்லாம் உங்களுடைய போர்ட்போலியோவில் இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா ஒருவேளை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்திருப்பீங்க. எத்தனை பங்குகள் பாருங்க, ஏகப்பட்ட பங்குகள். ஆர்விஎன்எல், எம்எம்டிசி, ஜிஎம்டிசின்னு எத்தனையோ பங்குகள் 10%க்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கான். அதுக்கப்புறமே அடுத்த கட்டத்தில் பார்த்தோம்னா 7%, 6% ஏகப்பட்ட இண்டெக்ஸ் பங்குகள் மேலே இருக்கு. அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தாங்க சில பேர், இதெல்லாம் ஜூம் பண்ணி காட்டுங்க, இந்த என்எஸ் இந்தியா மட்டும் பெருசாக தெரியறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஆர்வினல் அப்படின்ற பங்கெல்லாம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 12% ஏறி இருக்கான். ரொம்ப டவுன்ல இருந்து ஒரு இடம் ஏறி இருக்கான். நண்பர்களே, ஐபிஓக்களுடைய நியூஸ்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஐபிஓவும் ஓப்பனாக இல்லை. ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆன ஐபிஓ லிஸ்ட் ஆக வேண்டியது இருக்கு. இந்த குஜராத் கிட்னி அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐபிஓ. இந்தியா மேல நீண்ட நாட்களாக நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாரு அப்படின்னா இந்த ரே டேலியோ அப்படின்றவர் தான். இவரு ரொம்ப காலமா இந்தியா மேல ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு, எப்படியும் எதிர்காலத்துல இந்தியா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போதைக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நம்மளால நிஃப்டி மட்டும்தான் இறங்கினது திருப்பி ஏத்த முடிஞ்சது. எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய எஃப்ஐஸ் தான். அவங்க தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நம்மளால இண்டெக்ஸை மட்டும்தான் இறக்கி ஏற்ற முடிஞ்சே ஒழிஞ்சு பல பங்குகளை இன்னுமே ஏற்ற முடியல. ஒரு 3 நாள் சேர்ந்தாப்புல எதுக்கு வாங்கினாங்கன்னே தெரியல. வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே 3 நாள்ல எவ்வளவு வாங்கினாலும் அத்தனையும் பிடிச்சி மறுபடியும் வித்து விட்டாங்க.
நம்ம நிறைய பேர் நினைச்சிருப்போம், அடடே எஃப்ஐஎஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு. கிடையாது, அவங்க இன்னும் கும்பா குட்டி தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறது பூரா வித்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த டிசம்பர் மாசத்துல 23,000 கோடிக்கு இப்போ வரைக்கும் வித்திருக்காங்க. போன மாசத்துல 17,000 கோடி. பாப்போம் நியூ இயர்க்காவது அவங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்ட்டு. நண்பர்கள், இந்த சமயத்துல போன வருஷம் கிறிஸ்துமஸ்ல இருந்து இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு எத்தனை பங்குகள் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதுல ஃபர்ஸ்ட் இடத்துல வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு பிரபலமான ஷேர்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரிலையன்ஸ் ரொம்பவுமே பிரபலம். அதை எடுத்து பார்த்தா போன இந்த ஒரு வருஷத்துல ஏதாவது பெருசா ஏறி இருக்குமான்னா ஏறி இருக்காரு. பட் இந்த குப்பிட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு வருஷத்துல 520% எகிரிட்டான். ஒரு கட்டத்துல இது போனஸ் ஸ்பிளிட் அப்படின்னு பண்ணிய பொழுது 112 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்னு 50% இறங்கிடுச்சு. அந்த 50% இறங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் இவ்வளவு பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கான்னா சாதாரண விஷயமே இல்லை. ஸோ இந்த குப்பிட் அப்படின்ற பங்கு ஒரு பெயர் சொல்லும் பிள்ளையாக அவன் பாட்டுக்கு இந்த ஒரு வருஷத்துல எகிரி வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 520%. அதே மாதிரி இன்னும் பிரபலமான கம்பெனியில் இந்த எல்டி ஃபினான்ஸ் போன்ற பங்குகள்ல 120% என்பது ஏறி வந்திருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 2000-3000 ஸ்டாக்குகள்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பேர் ஒரு 30-40 பங்குகள் ஏதாவது இப்படி மேல் நோக்கி ஏறி வருதுன்னா அதைய கண்டுபிடிச்சு அது முழுசாக அனுபவிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். யாரெல்லாம் இந்த மாதிரி பங்குகளை வாங்கி இப்படி 100%க்கு மேல சம்பாதிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஷேர் மார்க்கெட்ல பயப்படுறீங்களா? இனி அந்த பிரச்சனையே இருக்காது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கும்பாக்குட்டி ஸ்டாக்குகளை வாங்கி அது இறங்கி போச்சுன்னா அவன் ஏறினா என்ன இறங்கினா என்ன, இனி எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடந்தா என்ன அப்படின்ற மாதிரி பல பேர் ஒரு மாதிரி மனதளவுல ரெடி ஆயிடும். அப்படிதான் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு கடும் வீழ்ச்சி, அப்புறம் மறுபடி கடும் எழுச்சி, அப்புறம் மறுபடி கடும் வீழ்ச்சின்னு இப்போ 52 வீக் லோல இருக்கும்போது என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ துறையில அவங்களுக்கு இன்சென்டிவாக 366.78 கோடி கவர்மெண்ட் இருந்து வந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி தான் மீடியால இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தற்போதைக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, நீ ஒரு பெரிய ஆளா, உன்னுடைய செக்டர்ல நீ லீடரா அப்படின்ற மாதிரி நம்ம இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் எடுத்து பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இது முதல்ல என்ன செக்டர்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர்ல வருது. ஸோ இந்த செக்டர்ல ஆல்மோஸ்ட் 1000 கோடிக்கு மேல வருமானம் பண்றது, 1313 கோடி வருமானம் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த செக்டர்ல இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே அளவுல தான் இப்போ கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒன்று தான் இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் அப்படின்ற பங்கை கொண்டு போய் கீழே கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கு. மற்றபடி அவங்க பெரிய ஆள் தான், செக்டர் லீடராக இருந்தாலும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தோ அதே லாபம் தான் பண்ணியிருக்கு. அதனால தான் தற்போதைக்கு இந்த பங்கு வாலட்டிலிட்டியாக ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கு. தற்போதைக்கு 52 வீக் லோல இருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும் நண்பர்களே? அதே மாதிரி கோல்டு கொடுத்த அதிர்ச்சியிலிருந்து நம்ம இன்னும் வெளியே வரல. அவன் பாட்டுக்கு அடுத்த வருஷமும் ஏதாவது ஒரு 2 டிஜிட்லயோ அல்லது ட்ரிபிள் டிஜிட்லயோ ஏதாவது ஒரு குரோத்தை கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், நம்மலாம் அப்படியே ஆடி போயிடும். அப்ப 2026ல கோல்டு ஒருவேளை ரேலி இந்த வருஷம் வந்த மாதிரியே அடுத்த வருஷம் ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ஜுவல்லரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய பங்குகள்லாம் என்ன ஆகும்? ஒரு உதாரணத்துக்கு கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கெல்லாம் போன ஒரு வருஷத்திலேயே 2025லயே கடும் வாலட்டிலிட்டி அப்படின்றது பண்ணியிருக்கு. அப்ப அடுத்த வருஷம் கோல்டினுடைய விலையினால போக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செக்டராக இந்த கல்யாண் ஜுவல்லரி போன்ற பல்வேறு பங்குகள் இருக்கு. அந்த பங்குகளுடைய இந்த வருஷத்தினுடைய ஹை 600 ரூபாய், இங்கிருந்து 100 ரூபாய் தள்ளி இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷத்தினுடைய லோ என்பது 400 ரூபாய், அதுவும் 100 ரூபாய் தள்ளி இருக்கு. எப்படியே அப்படி நீ சென்டர் பாயிண்ட்ல குத்த வச்சு உட்கார்ந்திருக்க அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய எண்ணமா இருக்கு. ஸோ அடுத்த வருஷத்துல எது முதல்ல வரும், கீழே முதல்ல வருமா மேல முதல்ல வருமா அப்படின்றது இப்போதைக்கு தெரியாத ஒரு நிலைமை. அதே மாதிரி பவர் செக்டர்ல சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அதானி பவர் தான் நம்பர் 1. அவன் தான் செக்டர் லீடரா இருக்கான். 2வது டாடா பவர் இருக்கு. 3வது இடத்துல தான் இந்த டோரண்ட் பவர் அப்படின்றது இருக்கு. கடைசியா எப்ப இந்த பவர் செக்டர் கம்பெனி எல்லாம் மேல வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் இல்ல, இந்த வருஷம் இல்ல, சம்மர் சீசன்ல மார்க்கெட் நல்லா புல்லிஷ் மொமெண்டம்ல இருந்தப்ப சம்மர் சீசன் வருது, பவர் செக்டர் கம்பெனி எல்லாம் ஒரு மாதிரி பறந்து மேல வந்துச்சு.
ஆனால் அதுக்கப்புறம் புல் மார்க்கெட் இல்லாமல் அந்த 2024 நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் தானே, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பவர் செக்டர்கள் கம்பெனிகள்லாம் பெருசாக ஏற்றியே விடல. ஸோ அடுத்த வருஷம் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த டொரண்ட் பவர் அப்படின்ற பங்கு தற்போதைக்கு 52 வீக் லோ என்பதில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நண்பர்களே, டிஃபென்ஸ் செக்டரை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய பல ட்ரேடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி யாரும் சமாதான புறாவை பறக்க விட போகிறதில்ல, எல்லாம் ஊர் பூரா அடிச்சுக்கிட்டு தான் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் டிஃபென்ஸ் துறை பங்குகள் அடுத்த வருஷத்துலேயும் வால்டிலிட்டியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் டிஃபென்ஸ் செக்டர் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்கள் இருக்காங்க. ஸோ மசகான் டாக் அப்படின்ற ஷேர் தான் அவங்களுடைய செக்டரில் ஷிப் பில்டிங்கில் மிகப்பெரிய ஆள், அவங்க தான் செக்டர் லீடராக இருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 2300 கோடி லாபம் பண்ணுறாங்க. முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வெறும் 500 கோடி தான் லாபமாக இருந்தது. இப்போல்லாம் 2300 கோடி லாபம் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு வருஷம் 2025 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அப்படின்றத வச்சுட்டு கீழே விழுந்துடுச்சு. 2024 ஒரு ஹை அப்படின்றத வச்சுட்டு கீழே விழுந்துடுச்சு. இனி 2026 இனி இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி REC லிமிடெடும் செக்டர் லீடர் பங்கு தான். கும்பா குட்டிகளை மீறி நடக்க போகும் சம்பவம் இருக்கா இல்லையா? இப்ப 2025 முழுமைக்கும் கும்பா குட்டிகளினுடைய ஆதிக்கம் தான். பாவம் இதை வச்சிருக்கிறவங்க, நான் சொல்றேன், நிஜமாலுமே சொல்றேன், நொந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா எத்தனையோ ஆகாவளி பங்குகள்லாம் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஆனால் ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய REC லிமிடெட் அப்படின்ற பங்கு 2025 முழுமைக்கும் ஒரு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்காத மாதிரி ஏறல அப்படின்னா அப்புறம் என்னத்தை நீ செக்டர் லீடர்? ஸோ முழுமையாக கும்பா குட்டிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய REC லிமிடெட் அதை மீறி 2026 சாதனை படைக்குமா? நண்பர்களே, அதே மாதிரி வருஷ கடைசியாயும் இன்னும் மேலே வராத இருக்கக்கூடிய பல பங்குகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த பர்சனல் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் பெரிய ஆள். டாபர் இந்தியா இருக்கு, கோல்கேட் பாமோலிவ் எல்லாம் இருந்தாலும் அவங்கெல்லாம் அடுத்தடுத்த இடத்துல தான் வர்றாங்க. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கு 1800 கோடி பக்கம் லாபம் பண்ணி இவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. ஆனாலும் இப்போ நீங்கள் ஆண்டு இறுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அந்த பங்கு புதிய உச்சம் என்பதெல்லாம் வரவே இல்லை. இந்த வருஷத்தில் அவன் வந்து செஞ்சிருக்க வேலை என்னன்னா, தப்பித்தவறி ஒரு மாதிரி நான் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்றதான் அவன் பண்ணியிருக்கிற சாதனையே. இதெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? செக்டர் லீடரான பங்குகளே தன்னுடைய புதிய உச்சத்துக்கெல்லாம் வந்து சேரல. இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா போன்ற பங்குகள்லாம் ரொம்ப சிறிய விலை கொண்ட பங்குகள், அதாவது ரொம்ப கம்மியான லாபம் செய்யக்கூடிய பங்குகள். மொத்தமே 537 கோடி தான் அவங்களுடைய லாஸ்ட் ட்ரெயிலிங் 12 மந்த்ஸ்னுடைய ரிட்டர்ன். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு அவங்க கூட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த வருஷத்தில் ஒரு ரவுண்ட் என்பது போயிட்டு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே இடத்துல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பங்காக இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. இந்த பங்குல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய காலத்தில் ஒரு 4-5 மாதத்துக்குள்ளேயே ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜை பல முறை தாண்ட முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் ஒரு முறை கூட உருப்படியாக இது வரைக்கும் தாண்டல. நன்றி, வணக்கம்.